வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்மளுடைய விமன்ஸ் டீமோட இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டனை இப்போ ஹர்மன்பிரீத் இருக்காங்களா, அவங்கள கேப்டன் பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பேசியிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் இந்திய அணியோட கேப்டன் தாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பா இவங்க என்னடா இவங்களுக்காக தான் இவங்க பேசினாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதுதான் இப்ப எல்லாருமே விமர்சனமாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்திய அணியை பத்தி சொல்ல போனா, குறிப்பா 1973 இந்திய அணியை முதல்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த இந்திய அணி 1978 தான் இவங்க உலக கோப்பைக்கு பங்கேற்று இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்திய அணி தொடர்ந்து போராடி 3 முறை ஃபைனல்ல தோல்வியை தழுவிருக்காங்க. 2 முறை செமிஃபைனல் வந்திருக்காங்க. இது போக இருக்க 3 முறையும் ஃபைனல் இந்திய அணி ரொம்பவே கடுமையா போராடி தான் தோத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வரலாறு பேசுது. இந்த இந்திய அணி இப்போ 2025 ஹர்மன்பிரீத் அவர்கள் கேப்டன் தலைமையில வேற லெவல்ல இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா செமியில ஆஸ்திரேலியாவை அடிச்சு வீழ்த்தியதை யாராலையும் மறக்கவே முடியாது. ஜெமிமா அவர்கள் அடிச்சு பின்னிட்டாங்கன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஜெமிமா வேற லெவல் ஆடி இருந்தாங்க. அதெல்லாம் போயிருக்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எதிரா இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இது வரலாறுல பொறிக்கப்படும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க விளையாடின மேட்ச் அப்படியே இருந்தது. ஏன்னா குறிப்பா சொல்ல போனா கபில் தேவ் அவர்கள் உலக கோப்பையை கைப்பற்றி கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டோனி அவர்கள் தலைமையில இந்திய அணிக்கு உலக கோப்பை ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ மித்தாலி ராஜ் அவங்களாம் இருக்கும்போது கிடைக்காத கோப்பை ஹர்மன்பிரீத் அவர்கள் கேப்டன் தலைமையில இப்ப இந்திய அணி கோப்பையை கைப்பற்றிருக்கு. இதுல சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணியில இந்த 11ஸ்ல இப்போ ஷஃபாலி வர்மா, நெக்ஸ்ட் ஸ்ரீசர்னி இவங்க இருக்காங்களா, இவங்கள பத்தி தான் குறிப்பா பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஷஃபாலி வர்மா 7வது பவுலரா ஹர்மன்பிரீத் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஷஃபாலி வர்மா 7வது பவுலரா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது இந்திய அணியோட கோச் இருக்காருல அமோல் முசரஸ் அவரே சொல்லியிருக்காங்க. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஹர்மன்பிரீத் அவர்கள் இதை செய்வாங்கன்னு அப்படின்றவே சொல்லியிருக்காரு. ஷஃபாலி வர்மா 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்திய அணியோட பவுலர் செய்ய முடியாத ஷஃபாலி வர்மா திறம்பட செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்திய அணியோட கோச் அமோல் இருக்காருல அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக இருக்க ஸ்ரீசர்னி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸ்ரீசர்னியோட டெபியூட் மேட்ச் 2025 ஏப்ரல் மாசம் தானாங்க அவங்கள உலக கோப்பையில ஆட விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க. இது இந்திய அணியோட மென் கிரிக்கெட் டீமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்பதான் வந்திருக்காங்க ஏப்ரல் மாசத்துல, இவங்கள உலக கோப்பையில ஆட விடணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க தான் இந்திய அணியோட இந்த குவாலிஃபயர்ல இருந்து செமியில இருந்து ஃபைனல் வரையும் வரதுக்கு காரணமானவங்க. இவங்க மிக சிறந்த பவுலர் அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டாங்க ஸ்ரீசர்னி. இதுல எல்லாருடைய பங்களிப்பும் அதிகமாவே இருக்குங்க. ஒருத்தர் இவங்கள சொல்றாங்க அவங்க சொல்லலாம், இந்திய அணின்னு சொன்னாலே விமன்ஸ் டீம் உண்மையாலே மிக சிறப்பா விளையாடி இருக்காங்க. இந்திய அணியோட கேப்டன் தலை சிறந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் இப்ப திட்டவட்டமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போக இருக்க இப்போ இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் இருக்காங்களா, அவங்க பேசின வார்த்தை தான் இப்ப ரொம்பவே எல்லாராலையும் விமர்சனமா பேசப்பட்டு வருது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, சாந்தா ரங்கசாமி இந்திய அணியோட கேப்டனா இருக்கிறதுக்கு அவங்க வேணாம் இப்பத்திக்கு அப்படின்ற மாதிரி மறைமுகமா பேசியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே அவங்க கேப்டனா இருக்கிறதுனால ரொம்ப பிரஷரை ஹேண்டில் பண்றாங்க. அவங்களால சரியா விளையாட முடியல, இந்த பிரஷரை தாங்குற அளவு இல்லை. அதனால இவங்களை தூக்கிட்டு ஸ்ருதி மந்தனாவை கேப்டன் பொறுப்புல போடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியனோட உமன்ஸ் டீமோட முன்னாள் கேப்டன் சாந்தா ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வார்த்தை உண்மையாவே சொல்ல போனா இந்திய அணியில உள்ள அனைத்து மகளிருக்கும் ரொம்பவே கசப்பான வார்த்தையா தான் இருக்கு. ஏன்னா யாரா இவங்க இந்திய அணி இது வரைக்கும் தலைமுறை 50 வருஷமா அடிக்காத கோப்பைய நம்ம இந்திய அணி இப்ப அடிச்சு கொடுத்துருக்காங்க உமன்ஸ் டீம்ல. அதுவும் தலை சிறந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி ஹர்மன்பிரீத் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷஃபாலி வர்மா பேட்ஸ்மேனுங்க, அவங்க செமிலி ஃபைனல்லயும் அவங்க துடுப்பாட்டக்கார அப்படின்ற மாதிரி தான் ஆடி பயங்கரமா பேசப்பட்டு வந்தாங்க. அவங்கள பவுலராலேயே முடியாதத 7வது பவுலரா களமிறங்கி இவங்க முக்கியமான விக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷஃபாலி வர்மாவும் இந்த டைம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாங்க. இவங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாங்க தீப்தி சர்மா.
இதெல்லாம் யாரால முடியுங்க? உண்மையாலே ஹர்மன் பிரீத்தால தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் விமன்ஸ் டீமோட நிறைய ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சாந்தா ரங்கசாமி வந்து சொன்னது தவறு அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமான முறையில எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிக்க விடுறாங்க கமெண்ட. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்திய விமன்ஸ் அணி உண்மையாலே ரொம்பவே பெட்டரான டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா டீமுமே பயந்து விளையாடினாங்க இந்திய அணியை பார்த்து. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான திறன்பட திறமைய வந்து இந்திய அணி வந்து அங்க வந்து கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நம்மளுடைய இந்திய அணி வெற்றி பெற்றதுக்காக நிறைய பேரு நிறைய தளத்துல இருந்தும் சரி, நிறைய சவுத் ஆப்பிரிக்காவும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, நிறைய பேரு விஷ் பண்ணிருக்காங்க நம்ம ஹர்மன்பிரீத் கேப்டனை. ஆனா நம்மளுடைய கண்ட்ரில இருக்கிற இவங்களே அவங்கள வந்து தரக்குறைவா இவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி பேசுறது ரொம்பவே அதிர்ச்சியாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களை பத்தி அப்படின்றத உண்மையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.